தமிழ்நாடு எதை செய்திருக்கிறது? முடி வெட்டுறதுக்கு இந்த சமூகம் தான். இவங்க கத்தி எடுத்தாதான் அந்த முடியை வெட்ட முடியும். அவங்க முடி திருத்தம் பண்ணலன்னா நம்ம மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருக்கும்னு நம்மளே யோசிச்சு பார்த்துக்கணும். அப்படி முடியை திருத்தி நம்ம தாடியெல்லாம் திருத்தி நம்மை அழகுபடுத்தக்கூடியவர்கள் சமூகத்தில் அசிங்கமானவர்கள் ஒதுக்கி வச்சிட்டோம். ஒவ்வொரு மனிதனையும் அழகுபடுத்தக்கூடிய அவர்களை அவர்களை அழகாக பார்த்திருக்கணும், அவங்களை உச்சியில வச்சு பார்த்திருக்கணும். ஆனால் அழகுபடுத்தக்கூடியவர்களை அவமானத்திற்குரியவர்களாக தள்ளிவிட்டதை அவர் எழுதுகிறார். அருமை தோழர்களே, எனக்கு அப்படியே கவிதை வரிகள் நடையோட ஞாபகம் இல்லை. அந்த கவிதையினுடைய சாரத்தை சொல்லுகிறேன். தொட்டில நான் படுத்திருப்பேன். எங்க அப்பா முடித்திருத்தம் செய்யக்கூடியவர், அவர் அந்த சவரக்காரர் நாவிதர்னு எழுதுறாரு. எங்க அப்பா என்னை வந்து பாப்பாரு. தொட்டிலில் படுத்திருக்கக்கூடிய என்னை என் தந்தை சலூன் கடையிலிருந்து அப்படியே வந்து பார்ப்பார், எனக்கு முத்தம் கொடுப்பார். தாடியில் 2 மயிர் இருக்கும் அப்படின்னு முடிக்கிறாரு. எந்த ஆண்ட ஜாதிக்காரனின் அழுக்கு மயிரோ என்று அவர் அந்த கவிதையை நிறைவு செய்கிறார்.